அதிகாலையிலிருந்து ஆரம்பிச்சு இரவு வீட்டு பக்கம் கிளம்புற வரைக்கும் நான் பண்ற சேட்டைகளை வேலைகளை இந்த வீடியோல விளாக் மாதிரி சொல்றேன். எது பண்ணாலுமே கொஞ்சம் ஜாலியா கொஞ்சம் ஃபன்னா பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ விளாகுமே கொஞ்சம் ஃபன்னாவும் கொண்டு போக ட்ரை பண்றேன். விடியற் காலையில 9 மணிக்கு எழுந்து அப்படி இப்படின்னு கிளம்பி வர்றதுக்கு 11 மணி ஆகிடும். வந்து கடையை திறந்துட்டு ஃபிஷ்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு கடையை கிளீன் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இந்த கெட்டப்ல கிளம்பி வர்றதுக்கு தான் 11 மணி ஆகுதான்னு நினைப்பீங்க. சொந்தமா கடை வச்சிருக்கிறதுலையும் சொந்தமா ஒர்க் பண்றதுலயும் நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்கு. கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட்டும் இருக்கு. அதை நான் பின்னாடி சொல்றேன். நம்மளோட ஓன் ஷாப்ல எல்லாமே நம்மளோட டிசிஷன் தான், எல்லாமே நம்மளோட விருப்பம் தான். வீட்டுல போடுற ட்ரெஸ் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கனாலையும் கடை எங்க வீட்டு பக்கத்துல இருக்கனாலையும் வீட்டுல இருக்க மாதிரியே சுத்திட்டு இருப்பேன். வீட்டுல கூட ஒரு நாள் கூட்டி சுத்தம் பண்ணதில்ல. கடை ஓபன் பண்ணதுல இருந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இலை மண்ணு அது இதுன்னு எல்லாத்தையும் வெளியே கூட்டி தள்ளிட்டு இருப்பேன். ஆனா 5 நிமிஷத்துல காத்தடிச்சு திரும்ப தூசியெல்லாம் கடைக்குள்ள பறந்து வந்துடும். இப்படிதாங்க நானும் தூசியை விளையாடிட்டு இருப்போம். நம்ம கடை ரோட்டுக்கு மேலேயே இருக்கு. அதுவும் இல்லாம பஸ் ஸ்டாண்டு போகிற வழியில இருக்கனால அடிக்கடி வண்டி வந்து போய்கிட்டே இருக்கும். அதனால எவ்வளவுதான் சுத்தம் பண்ணாலும் ஒரு வண்டி கிராஸ் ஆனதும் ரோட்ல இருக்க எல்லாமே கடைக்குள்ள ஓடி வந்துருங்க. வண்டி கிராஸ் ஆனதுக்கே இவ்வளவு தூசி வருது. சூறாவளி காத்துலாம் வந்தா கடை ஃபுல்லா 1 லாரி மண்ணு வந்துரும் போல. தூசியெல்லாம் கெட் அவுட்னு வெளியே அனுப்பிட்டு ஃபிஷஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு இருக்கும்போது கஸ்டமர் தம்பி வந்துட்டாரு. ஃபிஷஸ் எல்லாம் எவ்வளவுன்னு பிரைஸ் எல்லாம் விசாரிச்சுட்டு இருந்தாரு. நான் ஃபிஷஸ் எல்லாம் எவ்வளவு பிரைஸ், அப்புறம் ஃபிஷஸ் எல்லாம் எப்படி வளர்க்கணும்னு எல்லா டிப்ஸும் சொல்லிட்டு இருந்தேன். 1 பேர் மிக்ஸ்டு கப்பையும் அதை வளர்க்கறதுக்கு ஃபுட்டு எல்லாமே கேட்டிருந்தாரு. அதை கொடுத்ததும் நீங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களான்னு கரெக்டா கேட்டு விட்டாரு. ஆமா ப்ரோ, நான் தான் அதுன்னு சொன்னேன். என்னையும் உங்க வீடியோல காமிக்க முடியுமா ப்ரோன்னு கேட்டாரு. அதுக்கு என்ன ப்ரோ சரின்னு அவர் ஆசைப்பட்ட மாதிரி நம்ம சேனல்ல ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்க. அப்புறமா ஃபிஷஸ் வாங்கிட்டு தம்பி கிளம்பிட்டாரு. நான் வழக்கம் போல தூசி எல்லாம் கூட்டுற வேலையை ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமா நம்ம ஃபிஷஸ் நிறையவே வச்சிருக்கோம். அதெல்லாம் ரொம்பவே கேர் பண்றது ரொம்ப முக்கியம். ஃபிஷஸ் டிசீஸ் வந்து டெட் ஆகிட்டாலோ இல்ல ஃபிஷஸ் டிசீஸோட கஸ்டமர் கைக்கு போயிட்டாலோ நம்ம ஃபிஷஸும் லாஸ் ஆயிரும், நம்ம பேரும் ராங் ஆயிரும். அதனால ஃபிஷஸ்க்குலாம் வீக்லி ஒன்ஸ் மெடிசன் போடுவேன். ப்ளூ மெடிசன் 1-2 டிராப் எல்லா டேங்க்லயும் விடுவேன். மத்த பிசினஸ் மாதிரி இல்ல அக்வேரியம் பிசினஸ். பிகாஸ் பொருளை வாங்கி போட்டா எப்பனாலும் சேல் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஒரு உயிர். சோ நம்ம கண்டுக்காம விட்டுட்டா கொஞ்சம் கொஞ்சமா டிசீஸ் வந்து டை ஆக ஆரம்பிச்சிடும். சோ இந்த பிசினஸ் பண்ணணும்னு ஐடியா இருக்கிறவங்க டக்குன்னு எடுத்தோடனே கடை வச்சிடவே கூடாது. 6 மந்த்தாச்சும் ஃபிஷஸை வளர்த்து எப்படி வளர்க்கணும், எப்படி ஃபுட்டு போடணும், என்ன டிசீஸ் எல்லாம் வந்தா எப்படி கியூர் பண்ணணும்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அப்புறமா தான் இந்த பிசினஸ்லயே இறங்கணும். மெடிசன்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லா ஃபிஷஸ்க்கும் ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். ஃபுட்டு கொடுக்கும் போதுமே அதிகமான ஃபுட்டையும் கொடுத்துடக்கூடாது. ரொம்பவே மினிமமான ஃபுட்டு தான் கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் நான் ஃபிஷஸ் வாங்கிட்டு வந்து எங்க வீட்டு மாடியில வளர்க்குறப்போ எங்க வீட்டுல செமத்திட்டு திட்டுனாங்க. எல்லார் வீட்லயுமே அப்படித்தான்னு நினைக்கிறேன். எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. இப்போ இந்த ஷாப் வைக்கிறதுக்கு முக்காவாசி காரணமும் ஹெல்ப் பண்ணதுமே எங்க வீட்டுல இருக்கவங்க தான். நம்மளோட ஹாபி நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, நமக்கு ஹாப்பியை கொடுக்குதுன்னு வீட்டுல புரிய வச்சுட்டாலே அவங்களும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சரி, மோட்டிவேஷன் ஸ்பீச் போதும்னு நினைக்கிறேன். இப்போ விளாகுக்கு வருவோம். ஃபுட்லாம் போட்டு முடிச்சுட்டேன். நேற்று கப்பி ஸ்டாக்ல நிறைய சேல் ஆகிடுச்சு. தொட்டிலாம் இப்போ காலியா இருக்கு. ஷாப் பிசினஸை பொறுத்த வரைக்கும் ஃபிஷ் ஸ்டாக் இருக்கோ இல்லையா, நிறைய ஃபிஷஸ் இருக்க மாதிரி ஷோ வைக்கணுங்க. அதனால இருக்க ஃபிஷஸையே இப்போ அங்க இங்கேயுமா மாத்தி வச்சுட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வீக் புது ஸ்டாக் வந்ததும் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிடுவேன். இப்போதைக்கு இருக்க ஃபிஷஸை மட்டும் வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். மெயினா நான் ஷோக்கு வைக்கிறது ஃபேன்சி கப்பீஸும் ஃபேன்சி பீட்டாஸும் தாங்க. நம்ம ஊர்ல ஃபேன்சி கப்பீஸ் பீட்டாலாம் கிடைக்கிறது இல்ல. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நார்மல் ஃபிஷஸை விட ஃபேன்சி ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி பிரைஸும் அதிகமாக இருக்கனால இப்போதைக்கு ஆஃப்லைன் ஷாப்பில் ஸ்லோ மூவிங்ல தான் இருக்கு. நம்ம புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது பழைய விஷயத்துல இருந்து டக்குனு எல்லாருமே புது விஷயத்துக்கு அப்டேட் ஆக மாட்டாங்க. பட் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு யோசிப்பாங்க. ஸோ மாற்றம் ஒன்று தான் மாறாதது. பட் ஆன்லைனா நல்ல சேல்ஸ் ஆகுறதுனால ஷாப் இப்போ ஓகேவா போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு வெரைட்டி ஃபிஷையும் தனித்தனியா பார்ட்டிஷன் போட்டுட்டு தண்ணி மாத்தினதுமே கல்லுப்பு கொஞ்சமா போட்டுருவேங்க. நம்ம ஷாப்புக்கு வர்றவங்க ஃபிஷஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த டேங்க்லயே ஃபிஷ் வெரைட்டியோட நேமும் அதோட ரேட்டும் எழுதிருப்பேங்க. அப்படியும் சொல்லலாம். இன்னொரு ரீசன் நான் மறந்துடுவேங்க ஃபிஷ் பிரைஸ் அப்பப்போ. அப்புறம் என்னடா கடைக்காரனுக்கே ரேட்டு தெரியலன்னு சொல்லிடக்கூடாதுல்ல. புது ஸ்டாக் வந்துட்டே இருக்கனால எல்லா ஃபிஷோட ரேட்டையும் ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு என்ன ஃபிஷ்லாம் சேல் ஆகிடுச்சு, என்ன ஃபிஷ்லாம் கம்மியா இருக்குன்னு டைரியில நோட் பண்ணி வைப்பேன். அப்போதான் நெக்ஸ்ட் ஸ்டாக்குக்கு ஆர்டர் கொடுக்க கரெக்டா இருக்கும். அதே மாதிரி என்கிட்ட இல்லாத ஃபிஷஸ் நிறைய கஸ்டமர் கேட்டு இருப்பாங்க. என்னென்ன ஃபிஷஸ்லாம் நம்ம கிட்ட இல்ல அப்படின்ற அந்த லிஸ்டையும் எழுதி வச்சிருப்பேன். எந்த ஃபிஷஸ்லாம் நம்ம கிட்ட நல்லா மூவ் ஆகுது, எந்த ஃபிஷஸ்லாம் மூவே ஆகல அப்படின்னு அதையுமே நான் நோட் பண்ணி வச்சிருப்பேன். நெக்ஸ்ட் ஆர்டர் கொடுக்கும்போது நல்லா மூவ் ஆகிற ஃபிஷஸை நிறைய ஆர்டர் பண்ணுவேன். கொஞ்சமா மூவ் ஆகிற ஃபிஷஸை கொஞ்சமாவும், சுத்தமா மூவ் ஆகாத ஃபிஷஸை ஹோல்ட்லயே வச்சிருப்பேன். ஸ்டாக் வந்ததுமே எவ்வளவுக்கு ஸ்டாக் வாங்கியிருக்கேன்னு ஒரு பக்கத்துல டைரியில எழுதிருவேங்க. இன்னொரு பக்கத்துல நம்ம வாங்கின ஸ்டாக்கை எவ்வளவுக்கு சேல் பண்ணணும்னு எழுதிருவேங்க. அந்த பிரைஸை சொல்லி தான் சேல் பண்ணுவேன். கடை ஆரம்பிச்சதுல இருந்து இந்த டைரி தாங்க ரொம்பவே யூஸ் ஆகுது. ஒவ்வொரு ஃபிஷ் சேல் ஆகும் போதும் அதை எவ்வளவுக்கு சேல் பண்ணிருக்கேன்னு டைரியில நோட் பண்ணி வச்சுக்குவேங்க. மந்த்லி நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இந்த மாசம் எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு, 1 டேக்கு மினிமம் எவ்வளவு சேல் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்க ஈஸியா இருக்கும். இப்போ வீடியோவோட கிளைமேக்ஸ்க்கு வந்திருக்கோம். நைட் 8 மணி ஆனதும் ஆன்லைன் ஆர்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கும். அதுக்கு ஃபிஷஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிருவேன். நான் வச்சிருக்கிறது மொக்க செல்லுதாங்க. அதுல அவ்வளவா கிளியர் இருக்காது. இதுல நைட்ல சொல்லவே வேணாம். அதனால கொஞ்சம் கோச்சுக்காதீங்க. நான் இப்போதைக்கு ஆட்டைக்கு சேர்ந்திருக்கேங்க. அவ்வளவு
அவ்வளவுதான். அதாவது எப்படி சொல்றதுன்னா, யூடியூபா இருக்கட்டும், அக்வேரியம் ஷாப்பா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்திருக்கேன். அடுத்தடுத்த ஸ்டெப்ல கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் ஆயிருவேங்க. ஃபியூச்சர்ல யூடியூப்ல கொஞ்சம் கிளியரா வீடியோ போடுற மாதிரி செட்டப் பண்ணணும். ஷாப்பையும் இன்னும் கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணணும். இப்பதான் யூடியூபுக்கு மைக்கே வாங்கியிருக்கேன்னா பாத்துக்கோங்க. வீடியோ கிளியர் இல்லாம, வாய்ஸ் கிளியர் இல்லாம இருந்துமே இவ்வளவு பேர் நிறைய சப்போர்ட் பண்றீங்க, ரொம்பவே நன்றி. சரிங்க, கண்டென்ட்டுக்கு வருவோம். ஃபிஷஸ் கொரியர் அனுப்ப பேக் பண்ணிட்டேன். பக்கத்துல இருக்க ஷாப்ல தான் பேக்கிங் பண்ணுவேன். அதனால கொரியர் அனுப்ப பேக் பண்ண ஃபிஷஸ் எல்லாத்தையுமே பக்கத்துல மாத்திட்டு எல்லாமே சரியா இருக்கா, மோட்டார்லாம் ஓடுதா செக் பண்ணிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு சட்டரை பூட்டிட்டு கொரியர் அனுப்ப கிளம்பிடுவேங்க. இப்படிதான் என்னோட அக்வேரியம் ஷாப் டே இன் மை லைஃப் ஓடுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.